Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 6 இறைவசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் எது இல்லாமல் இருக்கிறோமோ கவலை மட்டும் எல்லா மனிதரையும் தாக்குகிறது. இன்று அநேக மக்களை நான் நலம் விசாரிக்கும்போது அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். பெற்ற மகனை குறித்தும் மகளை குறித்தும் கவலைப்படுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகள் எதை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு சரியாக வாழ்க்கை அமையவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். சபை மூப்பர்கள், ஊழியர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கவலைகளை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள்? சபையை வழி நடத்த வேண்டும், சபைக்கு ஆண்டவருடைய சித்தம் செயல்படுவதற்கு இன்னும் என்னென்ன முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறோமே என்று சபை போதகர்கள் கவலைப்படுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆக மொத்தம் கவலைகள் என்பது அநேகரோட வாழ்க்கையிலும் பயணித்து வருகிறது. அப்படி கவலைப்படுவதனாலே நமக்கு என்ன பதில் கிடைக்கிறது? ஒன்றும் இல்லை. நேரங்கள் தான் வீணாகிறது. கவலைப்படாமல் அதற்கு பதிலாக நாம் ஆண்டவரை நினைத்து அவர் சித்தத்திற்காக அவர் என்ன நம் வாழ்க்கையில் சொல்ல போகிறார் என்று காது கொடுத்து கேட்டால் இந்த கவலைகளை மனமகிழ்ச்சியாய் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கும் வந்தது. இதை தான் மத்தேயு 6 26 நாம் வாசிப்போம். வானத்து பறவைகளை கூர்ந்து கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் உங்கள் பரலோக தகப்பன் அவற்றுக்கு உணவு கொடுக்கிறார். அவற்றை விட நீங்கள் அதிக மதிப்புள்ளவர்கள் இல்லையா? எப்பேற்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை பாருங்க. மற்ற உயிரினங்களோட நம்மளை மேலாக கருதுகிறார். நமக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது என்று அவர் ஆசைப்படுகிறார். நம்மீது நமக்கு கூட அக்கறை இருக்காது, ஆனால் நம்மீது நம் பரலோக தகப்பனுக்கு மிகுந்த அக்கறை உண்டு. அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட விஷயங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று. அதனால்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், கவலைப்படாதிருக்கிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒருவேளை நாம் கவலைப்படுவதனாலே நம் ஆயுள் காலம் நீடித்திருக்கிற போகிறதா? இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் நடந்து முடிந்த விஷயங்களை குறித்து கவலைப்பட வேண்டும்? இதை தான் ஆண்டவர் கவலைப்படாமல் இன்றைக்கு என்னவோ அதை குறித்து சிந்தியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் அன்பு சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சபை போதகர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் ஆண்டவரை நோக்கி வருவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ அந்த மத்தேயு 6 27 சொல்லப்பட்டது போல, நாங்கள் கவலைப்படுவதனாலே எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். உம்முடைய தேவ வல்லமையினாலே அப்பா எங்களை சூழ்ந்து எங்களுடைய கவலைகளை எல்லாம், நிந்தைகளை எல்லாம் மாற்றி உம்முடைய இறை அன்பிலே மன மகிழ்ச்சியாக இருக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து அவர்கள் கவலைப்பட்டாலும் அதையெல்லாம் நீர் மறைத்தீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். உமது வல்லமையினாலே, உமது செட்டையினாலே அவர்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.